இலுமினாட்டி இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே ஏன் உங்களை என்ன கூட டெய்லியுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இலுமினாட்டி தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இறந்து போனதுக்கு பின்னாடி இலுமினாட்டி தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வைரலான எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் இலுமினாட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் சொல்லப்போனால் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனே ஒன் கைண்ட் ஆஃப் இலுமினாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான பிக் பாஸ் ஷோவோட லோகோவே இலுமினாட்டியோட கண்ணை தான் வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட இலுமினாட்டி எப்படி உருவானாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1776 13 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி இலுமினாட்டியாக உருவாகிறாங்க. மற்ற பீப்புள்ஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க கிட்ட அதிக அளவில் ஆன்மீகமும் அதிக அளவில் சிந்தனையும் இருக்குது. அதை வச்சு மக்களுக்கு தேவையான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல், டீசல், பேங்க்கு, அரசியல், மதம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆக மொத்தம் 6000 பேர் இலுமினாட்டியாக உருவாகிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஹெட்டுன்னு பர்டிகுலராக ஒருத்தவங்க தான் இருந்திருக்காங்க. இந்த இலுமினாட்டியோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமிட் மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கண் இருக்கும். அந்த கண் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 24 hours நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் பாஸ் ஷோவே அந்த இலுமினாட்டி வச்சு தான் உருவாயிருக்கு. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த இலுமினாட்டிஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிக் பாஸ் ஷோக்கு அந்த சிம்பிளை வச்சதுக்கு காரணம், பிக் பாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா மீடியாவுமே நம்மளை பற்றி தான் பேசணும், ஏன் சோசியல் மீடியா முதற்கொண்டு நம்மளை பற்றி தான் பேசணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஷோவே ஆரம்பிப்பாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க நினச்ச மாதிரியே பிக் பாஸ் ஷோ வந்ததுக்கப்புறம் மீடியாவும் சரி சோசியல் மீடியாவும் சரி பிக் பாஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ இலுமினாட்டிஸ் அப்படின்றவங்க ஃபாரின்காரங்க, அவங்களுக்கு நம்ம பிக் பாஸ் ஷோக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் டிவி நெட்வொர்க், ஸ்டார் விஜய் டிவி நெட்வொர்க், ஸ்டார் அப்படின்ற நெட்வொர்க்கோட ஓனர் ஃபாரின்காரர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த லிங்க் எப்படி வருதுன்னு. இலுமினாட்டிஸ் முக்கியமாக யூஎஸ்ஐ சேர்ந்தவங்க. அதை கன்வே பண்ணுற விதமாக இலுமினாட்டிஸோட சிம்பிளில் கீழே பார்த்தீங்கன்னா ரோமனில் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கும். அந்த ரோமன் லெட்டர்ஸை நம்பரில் கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டாக பார்த்தா 1776 வரும். அதாவது இலுமினாட்டிஸ் உருவான வருஷம். இப்போ நாங்கள் அந்த 13 இலுமினாட்டி ஃபேமிலிஸோட நேமை தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் இலுமினாட்டிக்கும் என்ன சம்மந்தம், ஜெஃப்ரி எப்ஸ்டீனே இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவன் சொந்தமாக ஒரு தீவே வச்சுருக்கான். நம்ம கணக்கு போட முடியாத அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருந்திருக்கு. சின்ன சின்ன பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு வச்சுருக்கான். நிறையா பேர்த்த கொன்று அவங்கள சமைச்சும் சாப்பிட்ருக்கான். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். பட் அந்த டைமில் ஒரு சின்ன பாயிண்ட்டு கூட இதை பற்றி வெளியவே வரல. இது வந்து இலுமினாட்டினால் மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப்போ இல்லை எலான் மஸ்கோ, அதாவது பணம் அதிகமாக வச்சுருக்கவங்கள சொல்கிறேன், யார் பண்ணியிருந்தாலுமே ஈஸியாக மாட்டியிருப்பாங்க. பட் இது ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஒரு தடையுமே இல்லாத மாதிரி ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். அவன் இறந்து போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே வருது. அப்படின்னா இது இலுமினாட்டினால் மட்டும்தான் முடியும். ஒருத்தனால் ஒரு தீவை சொந்தமாக உருவாக்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அதை உருவாக்கி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அது வெளியவே தெரியாமல் மறைச்சிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக இலுமினாட்டியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த இலுமினாட்டிஸ் எல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள். இவங்க சாத்தான்களுக்குன்னு சில இடத்துல கோவில்கள் கட்டி வழிபட்டு இருக்காங்க. அந்த சாத்தான்களோட சர்ச்செல்லாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்காது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள மூலையில் பெரிய காம்பவுண்ட் எழுப்புன மாதிரி ஹிட்டன் சர்ச்சாக தான் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ளே இலுமினாட்டிஸ் மட்டும்தான் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சுக்குள்ளே அப்பப்போ நரபலி கொடுக்கறதாகவும் அங்கேயே சில பேர்த்த கொன்று வெட்டி சமைச்சு சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் சில பேர்த்த கொன்று சமைச்சு சாப்பிட்டதுனால தான் அவனும் ஒரு இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரையெல்லாம் கொன்று சமைச்சு சாப்பிட்டானோ அவங்க எல்லாத்தையுமே சாத்தானுக்கு அவன் நரபலி கொடுத்துருக்கான், அவன் ஒரு இலுமினாட்டி அப்படின்னு 100% சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களை என்னெல்லாம் இலுமினாட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து பேஸ்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ பேஸ்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் பல்லு விளக்க முடியாது. சோப் இல்லை அப்படின்னா குளிக்க முடியும். பட் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போ இந்த ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் கான்டாக்ட் பண்ணி இருக்க முடியாது. இப்போ கார் இல்லை அப்படின்னா 4 பக்கம் நம்மளால் போயிட்டு வர முடியாது. இப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ஓனருமே அவன் வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறத நிறுத்திட்டான் அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃபே பாதிக்கும். இந்த உலகமே ரன்
ரன் ஆகாது. இப்போ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ஹெட் இருப்பான், அந்த ஹெட்டுக்கு இன்னொரு ஹெட் இருப்பான், அந்த ஹெட்டுக்கு இன்னொரு ஹெட் இருப்பான். இப்படியே மேலே போக போக பார்த்தீங்கன்னா இது கடைசியில் போய் இலுமினாட்டி கிட்ட நிற்கும். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வந்து சாப்பாடே கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம், இல்லை பார்சல் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? ப்ரோ, நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். அந்த ப்ராடக்டோட ஓனர் வந்து அதை சப்ளை பண்ணுறது நிறுத்திட்டான்னா விவசாயமும் பண்ண முடியாது, நமக்கு சாப்பாடு செய்யறதுக்கும் எதுவுமே கிடைக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது இலுமினாட்டி தான். இலுமினாட்டியோட சிம்பிளான அந்த பிரமிட் சிம்பிள் முக்கோணம் இது சொன்னேன்ல, அதுலேயே வந்து இதை தான் வந்து கன்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரமிட்டில் ரொம்ப கீழே இருக்கும், நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பான், அதுக்கு மேலே இருப்பான், அதுக்கு மேலே இருப்பான், கடைசியில் பார்த்தா அங்கே ஒரே ஒருத்தன் தான் இருப்பான், அவன் தான் இலுமினாட்டி. ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இலுமினாட்டி கீழே தான் இருக்காங்க. இலுமினாட்டின்றவன் ஒருத்தர் நினச்சான் அப்படின்னா இப்போவே இந்த உலகத்தை அழிக்க முடியும். எஸ், இந்த மூமெண்ட் இப்போவும் சரி, நாளைக்கும் சரி, நம்ம இறந்து போகிற வரைக்கும் நம்ம இலுமினாட்டியோட கண்ட்ரோலில் தான் வாழ போகிறோம்.